நாளைக்கு நமக்கு அடுத்து திங்கட்கிழமை தான் மார்க்கெட் ஓப்பன். சார் வணக்கம். நமக்கு வந்து திங்கட்கிழமை தான் அடுத்த மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது காலை வந்து பாயுமா அப்படிங்கிறது தான் நமக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ காலை இங்கே வந்து கேப் அப் ஆகி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 24,368 நின்றுருக்கு. இப்போ இங்கேருந்து காலை மேலே போகுது, இந்த ரேஞ்ச் எப்படி உடைக்குது, நம்மளோட ஓபிஎம் கால்குலேட்டர் தருது அப்படின்னா, ஸோ இங்கேருந்து 24,670 போகலாம். கீழே வந்து 24,066 வரலாம். ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த ப்ளூ லைன் இருக்குல்ல, 24,776 டு 24,020 இந்த ரேஞ்சுக்குள்ள சுத்துது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அடுத்து கொஞ்சம் நாளைக்கு மார்க்கெட் சுத்தம் அப்படின்னு சொன்னா, அதுபடி இப்போ மார்க்கெட் இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இதை உடச்சிட்டு போகுமா, இல்லை இங்கே போயிட்டு 24,776 ரீடெஸ்ட் பண்ணி கீழே வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து செபிலிஜிஸ்ட் அட்வைஸ் நான் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணியிருக்கேன். என்னோட ஓபிஎம் கேல்குலேட்டர் தர வேல்யூஸை வச்சு நம்ம வந்து இந்த ரேஞ்ச் எடுக்கிறோம். இந்த ரேஞ்ச் வழியா நமக்கு வந்து ப்ரீமியம் செலக்ட் பண்றோம். இதுதான் நமக்கு வந்து நம்ம சொல்ற கான்செப்ட். இதுல நமக்கு வந்து ப்ராஃபிட் இதெல்லாம் இல்லை. இது முக்கியமா எதுக்காக இந்த இது கண்டுபிடிச்சா ஓவர் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு ட்ரேடிங் எடுக்கிறோம், இந்த ப்ரைஸுக்கு மார்க்கெட் வந்தால் நம்ம வாங்குறோம், அது லாபமோ நஷ்டமோ கொடுத்துட்டு அன்னைக்கோட வெளியேறிடும் அப்படிங்கிற மாதிரி இதை வச்சிருக்கிறது தான் இது. இது மந்த்லிக்கு வச்சுக்கலாம், இல்லை டெய்லிக்கும் வச்சுக்கலாம், எப்படியும் நம்ம வச்சுக்கலாம். பட் இந்த இதுக்கு நம்ம வெளியேறோமா இல்லையா அப்படிங்கிறோம். ஓவர் ட்ரேடிங் பண்ணி நம்மளுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து மெயின் மோட்டோ. நம்ம இந்த சேனலோட மோட்டோ வந்து கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் தான் முக்கியமான ஒரு கொள்கையாக வச்சுக்கிட்டு இதை பண்ணி பார்க்கலாம் அந்த பேப்பர். ஸோ அது எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். இதுக்கு கம்ப்ளீட் பேப்பர் ட்ரேடிங் எஜுகேஷன் லேர்னிங் பர்பஸ், ரியல் ட்ரேடிங்கான எந்த ஒரு அட்வைஸும் இதில் கிடையாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்படி பார்க்கும்போது இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் சுத்தம் அப்படின்னு நம்ம திங்கக்கிழமை யோசிச்சோம்னா, இதுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸும் இதுக்குள்ள தான் இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன மாதிரி ப்ரீமியம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் வந்து 76, 151, 302, ஓகேங்களா, 483 இதெல்லாம் வந்து நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. இதெல்லாம் டச் பண்ணிட்டு மேல போகுதா அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமானதா நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பரை டச் பண்ணி எது போகுதோ, இந்த நம்பருக்கு மேல எது போகுதோ அந்த இது வந்து ட்ரேடிங்க்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேப்பர் ட்ரேடிங்ல இதனால நம்ம திட்டங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது. ஸோ அதுவரையும் நம்ம வந்து இந்த மார்க்கெட்டுக்கான இந்த அனலைஸை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து 31வது எபிசோடு இந்த ஓபிஎம் கால்குலேட்டர்ல. ஸோ இது தொடர்ந்து பாருங்க. இது எப்படி உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குன்னா கமெண்ட்ல போடுங்க. இதை மெயினாக வாட்ச் பண்ணுங்க. ஆனால் ஸ்ட்ரைக்ஸ் இதுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லிட்டோம். நீங்கள் ஸ்ட்ரைக்ஸ் எப்படி வேணாலும் சூஸ் பண்ணலாம். பட் நம்பரை கால்குலேட் பண்ணும்போது நம்ம ப்ரீமியம் வந்து இந்த நம்பருக்குள்ள நம்ம சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் சொல்லுது. ஸோ இதுபடி தான் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து ட்ரேட் இருக்குது இல்லை அதெல்லாம் கிடையாது. ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணும். ப்ராஃபிட் வந்தாலும் பிரச்சனை இல்லை, லாஸ் வந்தாலும் பிரச்சனை. ஓகேங்களா? ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணாவே நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணலாம் மார்க்கெட்டில் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.